ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. நான் தான் உங்களுடைய டிஆர் ப்ரோ. கிட்ட வந்திருக்கிறேங்க. அதாவது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் குடியாத்த சீவூரில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து பண்ணியிருக்காங்க. சுமாராக வந்து 12 அடி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து கேட்கலாம். ப்ரோ, நீங்கள் இப்போ பிளேயர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை அடி வச்சுருக்கீங்க ப்ரோ? 12 அடி வச்சுருக்கோம் ப்ரோ. இது எந்த இடத்துல வச்சுருக்கீங்க? ஒரு பிள்ளையார் கோயில் தெரு. பிள்ளையார் கோயில் வச்சுருக்கீங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம் வரும் ப்ரோ? போன வருஷம் 10 அடி வச்சோம் ப்ரோ. இந்த வருஷம் 12 அடி வச்சுக்கிறோம் ப்ரோ. இல்லாட்டி கிராண்டாக கொண்டாடிக்கிறோம் ப்ரோ. அப்படியே காமிங்க எல்லாரும். சரிங்க ப்ரோ, என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது ப்ரோ உங்ககிட்ட? ஃபஸ்ட் நாள் 11 மணிக்கு கந்து இருக்குது ப்ரோ. 11 to 12 சாயங்காலம் ஊர்வலம், ஊர் பிள்ளையார் ஊர்வலம். 2ஆவது நாள் மாலை ஊர்வலம், பரதநாட்டியம் வச்சாங்க சார். 3ஆவது நாள் டிஜே, 4ஆவது நாள் ஏற்றுருவோம் ப்ரோ. அதெல்லாம் ஏற்றுருவீங்க. ஓகே, இங்கெல்லாம் வந்து வேண்டிட்டு போனாங்க எல்லாமே நிறைவேறும். வந்து பாருங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் வந்து பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சீவரில் ப்ரோ. அதாவது கையில் வந்து சோளை வந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் பேக்ரவுண்டெல்லாம் எவ்வளோ அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த பிள்ளையார் வந்து லோக்கல் பிள்ளையார் வந்து கிடையாது ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. இதை பாருங்கள், பார்க்குறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து பாருங்கள் கண்ணிலே ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பக்த கோடிகள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்கிட்ட வந்து நம்ம வந்து வேண்டிக்கணும்னா எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது என்னென்ன வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை பாகியமோ அல்லது திருமண பாகியமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார சுழி அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது பிள்ளையார்கிட்ட தான் நம்ம அதுதான் முதல் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுடைய அருமையை நம்ம சொல்லணும். இந்த இடத்துல வந்து நம்ம பிள்ளையார் சுழி போட்டுட்டு நம்ம அதுக்கு அடுத்து நம்ம எதை ஒன்றா நம்ம வேண்டிட்டு போயிட்டு இருக்கலாம். இங்கே பண்ணோம்னா நம்ம எல்லாமே வந்து நிறைவேறும்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த சீவூரில் வந்து பாருங்கள் நம்ம இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான முறையில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லா இளைஞர்களும் எவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தா அவங்களுடைய உற்சாகத்தை பாருங்கள். எல்லாரும் காமிங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ அந்த விநாயகருடைய அந்த தும்பிக்கோள் பார்த்தீங்கன்னா அந்தளவு சூப்பராக வந்து பண்ணால் அந்த வடிவமைக்கப்பட்டிருக்குது. அவ்வளோ அற்புதமான முறையில் வந்து இருக்கிறது. ஸோ வந்து நீங்களாம் வந்து பண்ணால் சீவூரில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனல் யாராவது ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ, ஷேர் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நான் ஒரு டிஆர் ப்ரோ. கை தட்டுங்கடா.